வேலை ஓடிட்டே இருக்கும். சாப்பிட்டதே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. எப்படி எப்படி சாப்பிட்டது எதுவும் ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒவ்வொருத்தர் நட்டுல இருந்து கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஊட்டி விடுவாங்க. ஏதோ நீ பசங்க ஊட்டி விடுவாங்க. பிரசாந்த் உங்களோட பார்வையில பிரசாந்த் எப்படி அப்படின்னு சொல்லுங்க இந்த போராட்டத்துல? இல்ல நாங்க எல்லாமே அதான் சொன்னோம்ல, தனிப்பட்ட நம்ம தனிப்பட்டா வந்து பிரசாந்த ஏன் கேக்குறேன்னா இல்ல அதான் சொல்றேன். இப்ப அதான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதனால நின்னோம். அது முழுசா வாய்ப்பு அதுலயே தானே இருக்கிறான். ஆக்சுவலி நான் எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சு வந்து புதுசு இவங்க எல்லாம் போராட்டங்களை வந்து எப்பயுமே பார்த்தது. அது அந்த ஒரு பிளட்லயே கொண்டு வர மாதிரி ஒரு விஷயம் நல்ல படத்துல தான் பாத்துருக்கேன். இந்த எஸ்எஃப்ஐங்கிற ஒரு விஷயம் இது பண்றதெல்லாம் வந்து படத்துல தான் பாத்துருக்கேன். ஆனா அதுக்குள்ள வரையில வந்து அதுவுமே இல்ல. எல்லாருமே அவனோட அடையாளம் வந்து இதுக்கு முன்னால இருந்திருக்கும் வச்சிருக்கோம். இப்ப தனிப்பட்ட இந்த ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம்னு சொல்லி ஒரு அமைப்பா கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க பிகினிங்ல இருந்தே வந்து அது ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஒரு டைரக்டர் மாதிரி இருந்தாரு. நாங்க ஆக்டர் மாதிரி உள்ள போயிட்டு நாங்க அசோசியேட் டைரக்டர் ஆயிட்டோம். நமக்கு கெஸ்ட் ரோல் கொடுத்திருந்தாங்க, நம்ம அந்த கெஸ்ட் ரோல் முடிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. கதாநாயகர்கள்னாலே எல்லாருமே தான். இங்க வந்து எல்லாருமே கதாநாயகர்கள். அந்த எல்லா உதவியும் பண்ணவங்கல இருந்துட்டு அண்ணன்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பெரிய இதுதான். பெரிய அளவுக்கு ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். அவ்வளவு பேரு நம்ம நடந்துட்டே இருக்குல்ல, சில சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு, ஒரு நெருக்கமா இருக்கும். அண்ணன் இவங்க எல்லாம் அப்படியே அவங்ககிட்டதான் போய் உண்மையை சொல்லணும்னா அதுல வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்த 15,000 பேர் வந்து சாப்பிட்டுப்பாங்க 3 நேரம். எங்க இதுல யாருமே வந்து 3 நேரம் சாப்பிட்டா கிடையாது. வேலை ஓடிட்டே இருக்கும். சாப்பிட்டதே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. எப்படி எப்படி சாப்பிட்டது எதுவும் ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒவ்வொருத்தர் நட்டுல இருந்து கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஊட்டி விடுவாங்க. ஏதோ நீ பசங்க ஊட்டி விடுவானுங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஊட்டி விடுவாங்க. அதுலயே வாங்கி சாப்பிட்டு அதுலயே ஃபுல்லா வச்சிரும். இதுல முதல் 2ஆம் நாளா நீ அந்த 2ஆம் நாள் 3ஆம் நாள்ல வந்து நான் வாழ்க்கையில வரையும் எனக்கு கேராகி உட்காந்ததே கிடையாது. தூக்கமும் இல்ல ஃபுட்டு இல்லைன்னோட ஏதோ ஒரு ஸ்லிப்பான மாதிரி இருந்ததுன்னு. ஆனா அங்க இதுல உட்கார்ந்ததோட போட்டு அமுக்கதான் பெரிய விஷயம். காப்பாத்துறேன் அம்மா அப்படிதான் காப்பாத்துறேன் மாதிரி எப்படி சார் நீங்களா விட்டாவோட நானா காப்பாத்துறேன். ஏன்னா அவ்வளவு பேர் ஓடுறாங்க ஜிஹெச்சுக்குள்ள ஓடாங்க. ஒண்ணு டாக்டர் கூப்பிடாதான் ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன சொல்லுங்க, எல்லாருமே வந்து ஒண்ணுக்குள்ள வந்து பசங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டோம். 2வது வந்து இதனால வேற எதுவும் இஷ்யூ கொண்டு வருவோம் அப்படின்றது ஒண்ணு. 2வது இவரே எந்திரிச்சாரு, இவங்க ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு இவனும் செந்தமிழும் அடிக்கடி சாப்பிட மாட்டானுங்க. கிறங்கி உங்களோட ஜூஸும் தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி தொளிச்சே போராட்டம் நடத்திருக்கு. அதுல வந்து சாப்பாடு தூக்கத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண எல்லாருமே வந்து விட்டுட்டோம். ஆனா அதே மாதிரி என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு இன்ன வரைக்கும் 4 நாள் என்ன நடந்துச்சு சாப்பாடு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்னு கேட்டுட்டு சாப்பாடுன்றது வந்து அப்படி சொல்ல அவ்வளவு டேஸ்டா இருந்தது. சும்மா அப்படி இப்படி சாப்பாடுலாம் இல்ல, நல்லா சமையல் பண்ணலாம். சிம்பிள் மெனு கொடுத்துட்டோம். மெனு கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் வந்து மெனு கொடுத்து வாங்கணும். அந்த மக்கள் வந்து கேக்குறதானே. நம்ம இப்ப நாங்களாம் வந்து மெனு கொடுக்கணும், அது வேற விஷயம். அப்படி இல்ல, இப்ப தம்பி இந்த மாதிரி சாப்பாடு எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு கேட்க வரலாம். ஆனா இங்க வாங்க, இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, இந்த சாப்பாடை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. 2வது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து தேவைப்படும். கொஞ்சம் ஹார்டா சாப்பிடாம வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. அப்படிங்கிறது வந்து அவங்கள பார்த்து கேட்டுட்டோம். ஒரே நேரத்துல 4-5 பேர் சாப்பாடு கொடுக்க வருவாங்க. சாப்பாடு ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க, நீங்க தண்ணி கொடுங்க இப்படி பிரிச்சது. ஏன்னா கொடுக்க வரவங்க நம்ம வந்து அது பெரிய விஷயம். வேண்டாம்னு சொல்ற இடத்துல நம்ம கிடையாது இல்ல. ஏன்னா கொடுக்க வர்றதே பெரிய விஷயம். அப்ப அவங்கள நம்ம திருப்தி பண்றது என்ன அப்படின்னா வந்து கொடுக்குறாங்கன்னு வாங்கி வேஸ்ட் பண்ணிட கூடாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டோம், சாப்பாடு நீங்க கொடுத்துருவேன், நீங்க கொஞ்சம் இந்த சைடிஸ் வாங்கி கொடுத்து அதெல்லாம் கூசைய மாட்டோம். இது மட்டுமே எத்தனை வந்துருக்கு பிஸ்கட் பாக்கெட் அந்த மழை தண்ணிக்கு இருக்கும்ல. எங்க போராட்டத்துல பப்ஸ் சாப்பிட்டு நாங்க பப்ஸ் வேணும். எவ்வளவு பப்ஸ் வேணும்? ஒரு 300 பப்ஸ் வேணும். இனி அப்படி அப்படின்னு இருந்தாலும் கொண்டு வந்து முதல் மலைச்சாலும் அதுக்கப்புறம் என்ன வேணுங்கிறத கேட்டு கொண்டு வந்தாங்க. அதான் இருக்குது நிறைய விஷயங்கள். அதான் ஸ்வீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சாப்பாடு தாங்க முதல்ல பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் சைடிஸ் தான். வெள்ளரிக்காயில இருந்து அங்க போற வெள்ளரிக்காய் பத்திட்டு இருக்க அம்மாக்கு என்ன தெரியும், அந்த அம்மா சட்டியோட வந்து இறக்கி வச்சுட்டு போயிடும். நீங்க சாப்பிடுங்க, வியாபாரமே பாக்கலையா அப்படின்னு போயிருவாங்க.
அதுல ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே போனதுல சொன்ன மாதிரி ராஜ்குமார் அண்ணன். அவங்க பசுமைக்காரங்களா அவங்க குடும்பத்தோட உட்காந்து சமைச்சாங்களா? சமைச்சு அவங்க அவங்க அம்மா அப்பா குடும்பத்தோட எல்லாரும் அந்த இத உட்காந்து காய்கறில இருந்து தண்ணி கொண்டு வந்து அதே மாதிரி அவரையும் வந்து அவரை மாதிரி ஒரு சமூக ஆர்வலையும் சர்வீஸ் பண்ணி பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் ஒரு டீமா சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒரு 30,000 மரங்கள் நட்டிங்கன்னா அவர் தனி மனிதனாவே வந்து நிறைய பண்ணிருக்கிறாரு. அதான் சொல்றேன்ல, இப்ப தம்பி எப்படி சொன்னோம் அப்படின்னா அவ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்ல இருந்து அவ ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயத்த அந்த மாதிரி தனிப்பட்டு அதான் எங்களுக்கு தான் புதுசு. எங்களுக்கு தான் அன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி அமைப்புல பேர் வச்சு இது பண்ணி இந்த பசுமைக்காரன் அந்த மாதிரி நிறைய செல்வகுமார் செல்வகுமார் அவங்க எல்லாம் ஒரு டீமாவே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா யாருமே வந்து யாரையும் முன்னிலைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்களே பண்ணல. ஏன்னா சின்ன பசங்க இதை இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்லாம் எதுவும் பண்ணல. நாங்களும் அவங்கள அப்படி யோசிக்கிற அளவுக்கு பண்ணிக்கல. உண்மைதான். இப்ப இவ்வளவு தூரம் நின்னுட்டு நிக்கிறோம் வைக்கிறோம்னா யாரோட இண்டிவிஜுவாலிட்டி காமிச்சிக்கல. நீ பெருசா யாரோட ஈகோவும் கிளாஸ் பண்ணல. நாங்க பண்ணல. போராட்டத்துக்கு சக்சஸே அதுவும் ஒரு காரணம் தான். போக்குல விட்டு ஏன்னா அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, முதல்ல சொன்னீங்களா, அவன் வந்து அவனோட பங்கு என்னங்கறத உணர்ந்து அவங்களா செயல்பட்டதுதான். இல்ல அதான் எல்லா எந்த தனிப்பட்ட மனுஷங்களும் சரி ஒவ்வொருத்தவங்களோட ஈகோ கிளாஸ் பண்ணும் போதுதான் வந்து சில பிரச்சனைகளே வருது. அந்த இடத்தையும் நம்ம கொடுக்கலங்கும் போது யாரும் அதுக்குள்ள வந்து சீண்ட மாட்டாங்கல்ல. அதனால நாங்க அதுல வந்து தெரிஞ்சோ தெரியாம பண்ண விஷயமே அதை ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா பண்ணியாச்சு. அது போக ரெண்டாவது வந்து ஈகோ கிளாஸ் பண்ண அளவுக்கு அந்த சம்பவமே நடக்கல. ஏன்னா நின்னோம்னா ஒரு இடத்துல நின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நிக்கோம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். 10 நிமிஷம் தான் பிளானே நடக்கும். 1 மணி நேரம் அதனால வந்து அந்த பிளானுமே அடுத்த 2 மணி நேரம் சிரிக்கிறீங்க. அடுத்த 2 மணி நேரம் வேற ஒன்று கஷ்டப்பட்டு வேலை பண்றதுலாம் கிடையாது. அப்படித்தான் கொண்டு போவோம். ரெண்டாவது வந்து யாருமே வந்து மோசடிக்கிற அளவுக்கு எங்கிட்ட அந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வேற எந்த ஒரு பேனருமே நாங்க உள்ள விடல. சாப்பாடு கொடுக்குறவங்களுமே சில ஊர்லயே வந்து முக்கிய புள்ளிங்கிற மாதிரி இதெல்லாம் எந்த புள்ளியும் வைக்க விடலாங்க. அதுக்கப்புறம் பால்வாடியில சத்துணவுல சின்ன பிள்ளைங்களை போட்டு அடப்பாங்களா, அது மாதிரி வந்து காவல்துறை வந்து பேரிகேட் வச்சுட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. என்ன சப்போர்ட்னா இதை சொல்லி ஆக்சுவலா ஒரு நாள் கிரௌட்ல வந்து ஆம்புலன்ஸ் வந்தது. அத வந்து ஒரு செகண்ட் கூட வந்து ஸ்டாப் பண்ண எவ்வளவு ஸ்பீட்ல வந்துச்சு அவ்வளவு ஸ்பீட்ல போயிடுச்சு. அந்த கூட்டம் எப்படி விளைவு செய்யல. இது எல்லாமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மள வந்து பாராட்டுற மாதிரி ஒரு விஷயங்கள் இதாச்சு. அது போக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் காவல்துறை நண்பர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க சாப்பாடுல வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். ஏன்னா அவங்க இருக்கையில வந்து டேய் இந்த போட்டு தான் 3 நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு போயிடும். அதிக மைக்ல சொல்லுவாங்க போலீஸ்காரங்க சாப்பாடு கொடுத்தாச்சா அப்படின்னு. ஆக்சுவலா லிஸ்ட் எழுதும் போது அவங்களே எழுதிடுது எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு சேர்ந்துங்கிறத எழுதிடுது. போராட்டத்துல அவங்களுக்கு கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் பெரிய பங்கு இது பண்ணது. ஆனா பெரும்பாலும் மைக்கில சொன்னது பேரிகாட்டுக்கு இங்கிட்டு வாங்க, பேரிகாட்டுக்கு இங்கிட்டு வாங்க. அது மனப்பாடம் ஆயிடுச்சு. நைட்டு உசுப்புறாங்க பேரிகாட்டுக்கு இங்கிட்டு வந்து பேச எல்லாத்துலயும் அதத்தான் எங்களுக்கு பெரிய அது அந்த வார்த்தையை இடைஞ்சலே பண்ணலையே நம்ம. ஒரு இடைஞ்சல் யாருக்கு பண்ணிடக்கூடாது. நாட்கள் நீட்டதுக்கு பெரிய ஒரு முக்கிய காரணம் அதோட முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் யாரும் போராடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய வேலை பார்த்து வச்சிருந்தாங்க. சொன்னா எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடக்கும். நீ தனிப்பட்டு எனக்கு போன் வரும், இவனுக்கு போன் வரும், ஆமாடா சத்தம்லாம் திருத்தின்னு நிப்பாட்டாங்கடா அப்படின்னு.